முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல சிண்ட்ரெல்லா அப்படின்னு ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவ அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் தான் இன்னும் அதிகமான நாள் உயிரோட இருக்க மாட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா சிண்ட்ரெல்லாவை கூப்பிட்டு பேசுறாங்க. சிண்ட்ரெல்லா, என் செல்லமே, நான் இப்போ போகணும். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழறதுக்கு கடினமாக உழைக்கணும். எல்லாருக்கும் எப்போவுமே உதவியாக இருக்கணும். அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு சரியாயிடும். ஆனா எல்லாரும் நினைச்ச மாதிரி அவங்க அம்மாக்கு உடம்பு குணமாகல. சிண்ட்ரெல்லா கிட்ட பேசி முடிச்ச உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சிண்ட்ரெல்லா அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. சிண்ட்ரெல்லாவோட அப்பா அவங்க அம்மா இறந்ததும் மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சிண்ட்ரெல்லாவோட சித்திக்கு 2 பொண்ணுங்க. ஆரம்பத்துல அவங்க அப்பாவை நம்ப வைக்கிறதுக்காக எல்லாவ அவங்க நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. மனைவிக்கு சிண்ட்ரெல்லாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஒரு நாள் வியாபார விஷயமா சிண்ட்ரெல்லாவோட அப்பா வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு. சிண்ட்ரெல்லாவை அவங்க சித்தி நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கையில அவ கிட்ட விட்டுட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவங்க அப்பா கிளம்பி போனதும் தான் சிண்ட்ரெல்லாவோட சித்தி அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. சிண்ட்ரெல்லாவை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டுல இருந்த ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல சிண்ட்ரெல்லாவை தங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம சிண்ட்ரெல்லாவோட புது துணியை எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட 2 பசங்களுக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போலேருந்து இதுதான் உன்னோட அறை. இனிமே எல்லா வீட்டு வேலையும் நீ தானே செய்ய போற. அதனால நீ புது துணி போடணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா? அப்பிலேந்து சிண்ட்ரெல்லா மட்டும்தான் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சா. ஆனா அவளோட சித்தி பொண்ணுங்க எந்த வேலையும் செய்யாம ரொம்ப சொகுசா இருந்தாங்க. எல்லா வேலையுமே சிண்ட்ரெல்லா தனியா பண்றதுனால அவ முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு. ட்ரெஸ்ஸும் பழசாகி துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அத பார்த்து அவளோட சித்தியும் 2 தங்கச்சிங்களும் ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் சிண்ட்ரெல்லா, இவ்வளவு பொறுமையா தேய்ச்சிட்டு இருந்தா நீ எப்ப தேய்ச்சி முடிக்கிறது? அம்மா, அவளை பாரு, அவ ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கா? இப்படி அழுக்கு மூஞ்சோட வேலை பார்த்தா பாக்குற வேலையை எப்படிமா இவ சீக்கிரமா முடிப்பா? இப்படி பொறுமையா தேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பா. இவள சிண்ட்ரெல்லான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா அழுக்கு மூட்டைன்னு கூப்பிடுங்க. சரியா சொன்ன. இனிமே இவ பேரு அழுக்கு முட்டை தான். சிண்ட்ரெல்லான்ற அழகான பேரெல்லாம் இவளுக்கு தேவையே இல்லை. அந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து சிண்ட்ரெல்லாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி நிறைய வேலை வாங்கி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அவளால ஒருவேளை சாப்பாட கூட முழுசா சாப்பிட முடியல. எல்லாத்தையுமே அவங்க சித்திக்கும் அவளோட 2 பொண்ணுங்களுக்குமே அவ கொடுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, நானும் கொஞ்சம் சாப்பிடவா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. என் கண்ணு முன்னாடியே வராத. நாங்க சாப்பிட்ட மிச்ச மீதி ஏதாவது இருந்தா நீ சாப்பிட்டுக்கோ. புரிஞ்சுதா? நாள் முழுக்க வீட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சிண்ட்ரெல்லாவுக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. அவளுடைய பழைய ரூம்ல இருந்த 2 எலியும் ஒரு புறாவும் தான் அவளுடைய நண்பர்கள். அவளுக்கு என்னதான் உணவு கம்மியா கிடைச்சாலும் கிடைக்கிற உணவை அவங்க கூட பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் அவ சாப்பிடுவா. இதோ இந்தாங்க உங்களோட பங்கு. நீங்கெல்லாம் ரொம்ப பசியோட இருப்பீங்கல்ல, வாங்க சாப்பிடலாம். ஒரு நாள் ராஜா அரண்மனையில ஒரு பெரிய விழா நடத்துறதுக்காக தண்டோரா போட சொல்லி உத்தரவிட்டாரு. வரும் புத்தாண்டு தினம் முன்னாள் ராத்திரி ராஜா அரண்மனையில ஒரு பெரிய விழா நடத்த போறார். அதுல இளவரசர் அவருக்கு பிடிச்ச பொண்ண அவரோட மனைவியா தேர்ந்தெடுக்க போறார். எல்லா இளம் பெண்களும் விழாவுக்கு வரணும்னு அரசர் உத்தரவு போட்டிருக்காரு. ராஜ்யத்துல இருந்த எல்லா இளம் பெண்களுக்கும் இந்த செய்தியை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஆனாலும் அவளோட சித்தி சிண்ட்ரெல்லாவை விழால கலந்துக்கவே விட மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அவ அனுமதி கேட்டு போனா. அம்மா, நானும் உங்க கூட விழாவுக்கு வரட்டுமா? என்ன, நீயும் வரியா? சரிதான். முதல்ல உன் சகோதரிகளுக்கு ஆடை தயார் செய்ய உதவு, அப்புறம் பார்க்கலாம். நம்மளும் போட்டியில கலந்துக்க போறோம்னு நினைச்சு சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அவ சகோதரிகளுக்கு ஆடை தயார் செஞ்சு அலங்காரம் செஞ்சு அவங்கள ரொம்ப அழகா ரெடி பண்ணிட்டா. சீக்கிரமா செய் சிண்ட்ரெல்லா, எவ்வளவு மெதுவா செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னும் எனக்கு எப்ப செஞ்சு முடிக்க போற? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிண்ட்ரெல்லாவோட சித்தி ஒரு கூடையில கருப்பு பீன்ஸையும் பட்டாணியையும் கலந்து கொண்டு வந்து கொடுத்தா. அதை தனியா பிரிக்க சொன்னா. இத முழுசா பிரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ விழாவுக்கு போலாம். சிண்ட்ரெல்லாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு விழாவுக்கு போறதுங்கிறது நடக்காத விஷயம்னு அவளுக்கு தோணுச்சு. இத பார்த்த அந்த 2 எலியும் சிண்ட்ரெல்லாவுக்கு உதவி செய்ய வந்துச்சு. புறா கூட அதோடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சிண்ட்ரெல்லாவுக்கு உதவி செய்ய வந்தாங்க. எல்லா வேலையும் 1/2 மணி நேரத்திலேயே முடிஞ்சாச்சு. சிண்ட்ரெல்லாவும் ரொம்ப மகிழ்ச்சியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு அவ சித்தி கிட்ட சொல்ல போனா. அம்மா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். என்னையும் உங்க கூட விழாவுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நீயும் விழாவுக்கு வரியா? உன்னோட இந்த கோலத்தை பார்த்தா எல்லாரும் எங்களை தான் கேவலமா பேசுவாங்க. நீ வீட்லயே இரு, வீட்டை சுத்தம் பண்ணி வை, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சித்தியும் அவளுடைய 2 பொண்ணுங்களும் சிண்ட்ரெல்லாவை தனியா தவிக்க விட்டுட்டு விழாவுக்கு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சிண்ட்ரெல்லா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. 2 எலியும் புறாவும் சிண்ட்ரெல்லாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. திடீர்னு ஒரு வெளிச்சம், அதிலிருந்து ஒரு தேவதை வந்தாங்க. சிண்ட்ரெல்லா திகைச்சு போய் நின்னா. என் செல்லமே, ஏன் அழறமா? என்னுடைய சித்தியும் 2 சகோதரிகளும் நல்ல நல்ல துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இளவரசரை சந்திக்க விழாவுக்கு போயிட்டாங்க. ஆனா எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி கூட இல்ல. வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும், நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத சிண்ட்ரெல்லா, நீ ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணு. அது மட்டும் இல்லாம கடுமையா உழைக்கிற, நேர்மையாவும் இருக்க. நான் உனக்கு விழாவுக்கு போறதுக்கு உதவி செய்யறேன். மந்திர கோலை பயன்படுத்தி தோட்டத்துல இருந்த பூசணிக்காவை ஒரு பெரிய ரதமா மாத்திட்டாங்க. 2 எலியையும் 2 குதிரையாகவும் புறாவை சாரதியாகவும் மாத்திட்டாங்க. நீ இந்த ரதத்துல அரண்மனைக்கு போ, ஆனா நீ இதே ஆடையோட போனா உன்னை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நான் ஒன்னு செய்யறேன். மறுபடியும் அந்த தேவதை மந்திர கொம்ப காத்துல அசைச்சா. கண்ணிமைக்கிற நொடியில சிண்ட்ரெல்லா ஒரு அற்புதமான ஆடையில இருந்தா. இப்போ நீ போகலாம், ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னுடைய இந்த மாயாஜாலம் நடுராத்திரி 12 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதனால நீ வீட்டுக்கு அதுக்குள்ள திரும்ப வந்துடணும். கண்டிப்பா, நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. உடனே சிண்ட்ரெல்லா ரதத்துல ஏறி கிளம்பிட்டான். அவ அந்த இடத்துக்கு போய் சேரவே ராத்திரி ஆயிடுச்சு. சிண்ட்ரெல்லா அரண்மனைக்குள்ள போறா. எல்லாருமே அவளை வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாங்க. வாவ், இவ்ளோ அழகான ஒரு பொண்ணா? அதுவும் இந்த ராஜ்யத்துல நான் பார்த்ததே இல்ல. நானும் தான். பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கால. இளவரசரால சிண்ட்ரெல்லாவை கவனிக்காம இருக்கவே முடியல. அவளை பார்த்த உடனே இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சிண்ட்ரெல்லா கிட்ட போய் அவளோட நடனமாட கேட்டுக்கிட்டாரு. இந்த அழகான பெண் என்னோட நடனம் ஆடுற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமா இளவரசே. 2 பேரும் நடனமாட ஆரம்பிச்சாங்க. இளவரசர் சிண்ட்ரெல்லாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் மெய் மறந்து போய் ரொம்ப நேரத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு சிண்ட்ரெல்லாவுக்கு 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு தெரிஞ்சது. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இப்ப போயே ஆகணும். படியில இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது சிண்ட்ரெல்லாவோட கண்ணாடி செருப்பு கழண்டு விழுந்துருச்சு. அதை ஓடி போய் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு நேரம் இல்ல. அதனால சிண்ட்ரெல்லா எவ்வளவு சீக்கிரம் ரதத்துக்கு ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி போயிட்டா. அவளை பின்தொடர்ந்து போன இளவரசரால சிண்ட்ரெல்லாவை பிடிக்க முடியல. அவர் வாசலுக்கு வந்தப்போ சிண்ட்ரெல்லா அங்கிருந்து போய்கிட்டு இருந்தா. ஆனா சிண்ட்ரெல்லா விட்டுட்டு போன அந்த கண்ணாடி செருப்பை அவர் பார்த்தாரு. அன்னையிலிருந்து இளவரசர் அவராவே அவருடைய சேனைகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கண்ணாடி செருப்பையும் எடுத்துக்கிட்டு அவருடைய ராஜ்யம் முழுக்க இருக்கிற எல்லா வீட்லயும் அவருடைய மனைவியா வரப்போற அந்த பொண்ணை அவர் தேடிக்கிட்டு இருந்தாரு. 1 மாசம் ஆயிடுச்சு.
அவரும் நிறைய வீட்டுக்கு போனாரு. ஆனா இன்னும் அந்த பொண்ணு அவரால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா அவர் சிண்ட்ரெல்லாவோட வீட்டுக்கு வந்தாரு. இதோ இளவரசர் வந்திருக்காரு. என்னுடைய கண்ணாடி செருப்பையும் கொண்டு வந்திருக்காரு. நான் கீழே போய் அதை போட்டு காட்டணும். கண்டிப்பா என்ன அவரை அடையாளம் தெரிஞ்சுப்பாரு. ஆனா கதவு திறந்ததும் அவளுடைய சித்தி அங்க வந்து நின்னாங்க. நீ இங்கதான் இருந்தாகணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இளவரசருக்கே ராணியாக கனவு கண்டுகிட்டு இருப்ப. அம்மா, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. பேசாத, இங்கே இரு. சிண்ட்ரெல்லாவை அந்த அறையிலேயே பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, சிண்ட்ரெல்லாவுடைய நண்பனான புறா அவங்க பின்னாடிதான் பறந்துகிட்டு இருந்தான்னு. அவங்க படியில கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கும் போது புறா அந்த அறையுடைய சாவிய சிண்ட்ரெல்லா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. அவங்களுடைய காலு ரொம்ப பெருசா இருந்ததால சிண்ட்ரெல்லாவுடைய 2 சகோதரிகளாலையும் அந்த செருப்பை போடவே முடியல. உங்க வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல இளவரசே, எனக்கு 2 பொண்ணுங்க மட்டும்தான். இளவரசே இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். நான் இன்னும் இந்த செருப்பை போட்டு பார்க்கல. சிண்ட்ரெல்லா, ஒரு வேலைக்காரணி, உனக்கு எவ்வளவு தைரியம்? மன்னிச்சிருங்க இளவரசே, இவ எங்க வீட்டு வேலைக்காரி. இவ விழாவுக்கே வரல, அப்புறம் எப்படி இந்த செருப்பு அவளோடதான் இருக்க முடியும்? சும்மா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லுவ. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் இந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வருது? இந்த செருப்பை இவளை போட சொல்லி பாப்போம். இளவரசரே அந்த செருப்பை சிண்ட்ரெல்லாவோட கால்ல போட்டு விட்டாரு. அவர் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த செருப்பு சிண்ட்ரெல்லாவுடைய காலுக்கு சரியா பொருந்துச்சு. நீதான் அன்னைக்கு ராத்திரி என் கூட நடனம் ஆடினதா? என்னுடைய ராணி நீதான். தயவு செய்து என் கூட அரண்மனைக்கு வா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என்கிட்டயே போய் சொல்லிருப்ப. காவலர்களே, இவளை சிறையில் அடைங்க. இளவரசருக்கும் சிண்ட்ரெல்லாவுக்கும் எல்லாருடைய முன்னிலையிலயும் அழகா கல்யாணம் நடந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி: இங்க சிண்ட்ரெல்லா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாருடைய லைஃப்லயும் தேவதைன்னு யாரும் வரப்போறது இல்ல. உங்களுடைய லைஃபுக்கு நீங்க தான் தேவதை. உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா உங்களால